என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 119 அதிகாரம் 25 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஒன்றே நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று அங்கலாய்க்கிறான். இந்த நாளிலே கூட ஒருவேளை உன் ஆத்துமா இந்த உலகம் கொடுக்கிற பாவ சந்தோஷத்தில் ஒட்டி கொண்டிருந்தால் தேவனை நோக்கி பாருங்கள். அவர் வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தை உங்களை சமாதானப்படுத்தும். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மோசே என்கிற மனிதன் எகிப்தின் பாவ சந்தோஷத்தை வெறுத்து தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். மோசேவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்தார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த உலகம் கொடுக்கிற பாவ சந்தோஷத்தை வெறுத்து ஆண்டவரை நாடுங்கள், அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் கிருபையை தேடி ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது 3 அதிகாரம் 1 வசனத்திலே, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்த வாழ்க்கையாக நாம் வாழ்வது தேவனுக்கு பிரியமில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்ந்தால் அவன் ஆத்மா செத்த ஆத்மாவாக, மரித்து போன மனிதனாக அவன் உலகத்திலே நடமாடிக்கொண்டிருப்பான். உன் ஆத்மா பரிசுத்தமாய் இருந்தால், தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருந்தால், தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருந்தால், உன் ஆத்மா உயிர் கொண்ட ஆத்மாவாக இருக்கும். ஆகவே வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும் என்று சொல்லி. ஆகவே நாம் உயிருள்ள என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவன் போல் வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மாவை இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்க தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உன் ஆத்மா உயிர்ப்பித்து உங்களை ஆசீர்வதித்து மோசேயை போல பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ.